வெல்கம் டு மை சேனல். பொருத்தி காட்டுக. வடசென்னை பகுதிகள் மதராசப்பட்டினம், தென் சென்னை பகுதிகள் சென்னைப்பட்டினம், ஆங்கிலேயர்கள் மதராஸ். 1646ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி சென்னை நகரின் மக்கள் தொகை 19,000. சென்னை நகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1688. ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தின் முதல் தலைவர் எலியேல். எலியேலை தொடர்ந்து சென்னை மாகாணத்தின் தலைவரானவர் தாமஸ் பிட். டேஷ் ஆட்சி காலத்தை சென்னையின் பொற்காலம் என்பர் தாமஸ் பிட். சென்னையில் ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கும் நிறுவனங்கள் தோன்றிய நூற்றாண்டு கிபி 18. ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1715. பொருத்தி காட்டுக. சென்னை கோட்டை கல்லூரி 1912. கிறித்தவ கல்லூரி 1837. பிரசிடென்சி கல்லூரி 1840. சென்னை பல்கலைக்கழகம் 1857. ராணி மேரி கல்லூரி 1914. ஆங்கிலேயரின் நிதி உதவியின்றி இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் பச்சையப்பன் கல்லூரி. இந்தோ சாரசனிக் கட்டட பாணியில் 1768 கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் சேப்பாக்கம் அரண்மனை. இந்தியாவின் முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம். அண்ணா சாலைக்கு மவுண்ட் ரோடு அடுத்ததாக மதராசப்பட்டினத்தின் மற்றொரு முக்கியமான சாலை பூவிருந்தவல்லி. 1856இல் தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் அமைக்கப்பட்ட இடம் ரயில்வே ஸ்டேஷன் ராயபுரம். ஆங்கிலேயருக்கும் சென்னை மாநகருக்கும் ஏறத்தாழ 300 ஆண்டு காலமாக இருந்த உறவு முடிவுக்கு வந்த நாள் 1947 ஆகஸ்ட் 15. பொருத்தி காட்டுக. சென்னை இலக்கிய சங்கம் 1812. கன்னிமாரா நூலகம் 1860. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் 1869. அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010. காலின் மெக்கன்சின் தொகுப்புகளை அடிப்படை